அதாவது ஏன் எதுக்கு அப்படிங்கிறத அந்த சீரியலை பார்க்கும்பொழுது அடிக்கடி தோன்ற ஒரு விஷயம். ஏன்னா கதையை இழுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அந்த சம்பவங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ ஒரு பக்கம் அந்த சுதாகர் நிதிஷ் அப்புறம் நிதிஷுக்கு ட்ரக் ப்ராப்ளம் இருக்குன்னு ஒரு கதையை காமிச்சாலும், இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரி எப்படியாச்சும் கோபியை கரை சேர்க்கணும்னு பார்க்குறாங்க. 51 வயதான தன்னுடைய மகனுக்கு எப்படியாச்சும் 51 இல்லை, அது இப்போ இனியாவே வளர்ந்துட்டாங்க, ஒரு 53 54 வயதான தன் மகனுக்கு எப்படியாச்சும் ஒரு பொண்ணை கட்டி வச்சிடணும் அப்படின்னு பிளான் பண்ணி தான் இப்போ ராதிகாவை பார்க்குறதுக்கு பல பொய்களை சொல்லி வீட்டில் சமாளிச்சுட்டு ஆட்டோ நானே வர சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாங்க. ஆட்டோவெல்லாம் வர சொல்ல எங்களுக்கு தெரியுமான்னு எல்லாம் ஆச்சரியத்தோடு பார்க்க அந்த ஹோட்டலுக்கு போய் ராதிகாவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ராதிகாவோட வாழ்க்கையை பற்றி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. உங்களை பற்றி அடிக்கடி நினப்பேன் கதையெல்லாம் விடுறாங்க. ஒன்றும் நினைக்கல. முந்தா நேற்று பாக்கியாட்ட கேட்டேன், முடியாதுன்ட்டா. உடனே வந்து சரி வேறு யார் தெரிஞ்சதாக யாராவது பிடிச்சி கட்டி வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தாங்க. அவ்வளோதான். இதில் ஏதோ பாசமாக இருக்க வேண்டிய வேஷம்லாம் போட வேண்டியது. டக்குன்னு வந்து என்ன பண்ணாங்கன்னா பேச்சுக்கு வந்துட்டு இல்லை அப்படியே கோபி கல்யாணம் பண்ணி நீங்கள் ஒன்றா வாழ்ந்துடுறீங்களான்னா இந்த மாதிரி நான் பொறுமையாக பேசுகிறேன், கடுமையாக பேச வச்சிடாதீங்கன்ட்டாங்க ராதிகா. நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா, போதுமான அளவுக்கு நான் பட்டுட்டேன், இன்னொரு தடவை இந்த மாதிரி பேச்சு இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே வந்து இவங்க இல்லை நீ நல்ல முடிவாக ஃபோன் பண்ணி சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. நல்ல முடிவாக சொல்லுவாங்க நல்லா போ அந்த பக்கம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ராதிகா கிளம்பி போயிட்டாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஈஸ்வரி கிளம்பி போயிட்டாங்க. ராதிகா அதே ரெஸ்டாரண்ட் கோபியை வர வச்சு கோபி கிட்ட போய் நீ தான் அவங்க அம்மா அனுப்பிவிட்டீங்களா, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியுமா, அவங்க அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஓ மை காட் அப்படின்னு அவர் ஷாக் ஆகிட்டார். நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கேன், எனக்கு நீ வேணாம் பாக்கியாவும் வேணாம், நான் நிம்மதியாக தனியாகவே இருந்துப்பேன், நான் எனக்கு வேறு எதுவும் தேவையில்லை அப்படின்ட்டார் அவர் சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாரு, நேராக வீட்டுக்கு போனால் வீட்டில் அப்படியே டயர்டாக உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்காங்க ஈஸ்வரி. எங்கே போனீங்க என்னாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டவுடனே வந்து நான் எங்கேயும் போலையேன்னா ராதிகா சொல்லிட்டாங்கங்கிறாங்க. அவன் எதுக்கு சொன்னான், முடியாதுன்னு சொன்ன விட வேண்டியதானே அப்படின்னா நீங்கள் போய் கேட்டது தப்பு இல்லை, அவன் சொன்னதான் தப்பாக்குன்னு திட்டிகிட்டு இருக்கும் போதே அங்கே பாக்கியாக வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறமா தான் இவர் கேட்குறாரு, ராதிகாட்ட கேட்ட மாதிரி பாக்கியாட்ட கேட்டிங்களா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறாங்க. நான் நிம்மதியாக இருக்கேன், இன்னொருத்தரை நான் அவமானப்படுத்துகிற மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் யார் என்னை பார்த்துப்பான்னு கேட்காதீங்க, எனக்கு என்னை பார்த்துக்க தெரியும், நான் ஆரோக்கியமாக இருக்கேன், இல்லைனா என் பிள்ளைங்க என்னை பார்த்துப்பாங்க, நீங்கள் இருக்கீங்க, எனக்கு சந்தோஷமாக இருக்கேன், நான் தயவு செஞ்சு இனிமேல் இந்த டாபிக் எடுக்காதீங்கிறார். இதோடு அதை நிறுத்திக்கிட்டா பெட்டர். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு அப்படியே இடம் பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.